friends, welcome to edhoonnuirukku channel. இன்னைக்கு நான் வந்து வடை குழம்பு பண்ண போறேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு 100 கிராம் கடலை பருப்பு ஊற வச்சுக்கணும். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை எப்படி அரைக்கலாம்னு காட்டுறேன் பாருங்க. மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இப்போ அதில் கடலை பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் எடுத்தால் போதும். எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. இந்த வடை குழம்பு வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். இனிமேல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதை ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் வெங்காயம். அப்படியே நம்ம வடை செய்வோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இப்போ இதை நம்ம வடைக்கு ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து வடையை ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடை தட்டிடலாம். இங்கே பாருங்கள், இந்த சைஸ்க்கு போதும். சும்மா இப்படி உருட்டிட்டு ஒரு ப்ரெஸ் போட்டுக்கோங்க. இதுமாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரெஸ். ரொம்ப ஈஸி, இது பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, குட்டி குட்டியா. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு லைட் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயை வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஒரே ஒரு சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். கடுகெல்லாம் தாளிக்க வேணாம், அந்த குழம்புக்கு டேஸ்ட் மாறிடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஆக்சுவலி இந்த டிஷ் வந்து நேற்று சுரேஷ்பாபு அண்ணா வீடியோவில் பார்த்தேன். வடை குழம்பு பண்ணியிருந்தார். ரொம்ப பார்க்கும்போதே சாப்பிடணும் போல ஆசையாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறேன்ட்டு அண்ணாக்கிட்டையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதனால தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். எப்படி இருக்குது பார்க்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் போதும், நிறைய வேண்டாம். சுரேஷ்பாபு அண்ணா உங்கள் அளவுக்கு பண்ணியிருக்கேன்னா தெரில.
ஏதோ என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுறேன். ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுங்க. தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இங்கே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அதை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அப்படியே ஒரு 2 செகண்ட் இப்படி கலரி விடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வரணும். கொதிச்சு வரட்டும். ஃபஸ்ட் நான் வந்து தக்காளி எல்லாம் ஆட் பண்ண கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் இல்லைங்களா? இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் குழம்புலேருந்து. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா வடையை போடுங்க. சூடாக இருக்கும் போதே போட்டிங்கன்னா வடைலாம் ரொம்ப சொதன்னு வந்துடும், பெருசாகிடும். ஸோ கொஞ்சம் ஆற விட்டு வடையை போட்டுக்கோங்க. ஆறட்டும். அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மாதிரி. ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் வடையை போட்டுருவோம். இப்போ குழம்பு வந்து ஓரளவு காறிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண வடையெல்லாம் இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், வடை குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதோ ஒன்று இருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.